என்னடா புது இடத்துல இருந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பாக்குறீங்களா? ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். என்ன vlog அப்படின்னா, எப்பவுமே என்ன கிச்சன்ல இருந்தே நீங்க வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா வீட்ல இருந்து பாப்பீங்கல்ல. இன்னைக்கு வந்து நாங்க ஒரு சூப்பரா ஒரு இடத்துக்கு வந்து ஃபேமிலியோட எங்க வந்திருக்கோம்? டின்னர் சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருமே ஃபேமிலியா கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சுங்க வெளில எல்லாம் போய் சாப்பிட்டு. அதனால இன்னைக்கு வந்து ஃபேமிலியா எல்லாருமே கிளம்பி போய் ஒரு ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு எங்கேயும் இல்ல, நம்ம வீட்ல இருந்து நியர்பைல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். கேளம்பாக்கம்ல ஜெம் மல்டி கியூசின் ரெஸ்டாரண்ட். இங்க வந்து சில சில தீம்ஸ் எல்லாம் வந்து புதுசா இது பண்ணியிருக்காங்க இல்லையா? லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசா வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால ரொம்ப நாளா இந்த சைட்ல கிராஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து நாங்க பார்ப்போம். ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இங்க போய் சாப்பிடணும் கண்டிப்பா ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்ட்டு. அதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு ஃபேமிலியோட கூட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு இங்கதான் நம்ம சாப்பிட போறோம். சும்மா எங்க கிச்சன்ல என்ன சமைக்க நான் கேட்டேன்னா, எனக்கு இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் சொல்லி கொடுங்க, நானும் கத்துக்கிட்டு நான் வீட்லயே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, சரி வாங்க அதனால என்ன கிச்சன்ல வந்து வீடியோ எடுத்துக்கோங்க, கத்துக்கோங்க வாங்க நானும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சும்மா கிச்சன்ல போயிட்டு எப்படி குக் பண்றாங்க அப்படின்னு நம்ம ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுப்போம். போலாமா? எங்க அத்தையும் வந்திருக்காங்க. வாங்க வாங்க கிச்சன்ல போய் பார்க்கலாம் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மளும் ரெசிபியை கத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வீட்லயே பண்றோம். போலாமா? வாங்க. இங்கேயே வந்து நீங்க மேரேஜும் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணிக்கலாம், கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் கூட பண்ணிக்கலாம். அம்பரீஷ் குட்டிக்கெல்லாம் பர்த்டே பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஏரியால, அதாவது நம்ம வீட்ல இருந்து நியர்பைல இந்த மாதிரி இல்லங்க. அதனால எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அந்த மாதிரி சூப்பரா இருக்கு இந்த ஆம்பியன்ஸே. இப்ப வந்து நான் வேற ரொம்ப நேரமா எப்பயோ என்ன கூப்பிட்டாங்க. நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் பாட்டு ரெசிபி செஞ்சு முடிச்சிட போறாரு. அப்புறம் பார்க்காம போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரெசிபி தெரியாம போயிடும். வாங்க கிச்சன் உள்ள போலாம். நம்ம பெருசா எந்த ஹோட்டலுக்குள்ள போனாலுமே கிச்சனுக்கு மேல நோ அட்மிஷன் போட்டுருவாங்க. நம்ம கிச்சன் உள்ளே நம்மள வந்து விட மாட்டாங்க. ஆக்சுவலா இங்க வந்து உள்ள விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு இங்க வந்து எல்லாமே நீட்டா பண்றதால மட்டும் தான் நமக்கு வந்து அலோவே பண்றாங்க. அது இல்லாம வெளியில கிளாஸ் வச்சு டிரான்ஸ்பரன்சியா வச்சிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சியா தான் இருக்கு. நீங்க மறைச்செல்லாம் இல்ல, இங்க பாருங்க டிரான்ஸ்பரன்சியா கொடுத்திருக்காங்க. வெளியில உட்கார்ந்து சாப்பிடறவங்களுமே இங்க உள்ள எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கங்கறத வந்து நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. இந்த முழு கோழியை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான முகலாய் டிஷ் தான் செஃப் பண்ண போறாரு. நேம் என்ன தெரியுமா? முர்க் முசலாம். இந்த பேரே வாயில நுழைய மாட்டேங்குது. முர்க் முசலாம். அது வந்து இந்த ஜெம் ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ்ஷா. முழு கோழியை நல்லா டிசைனா கட் பண்ணி இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹாஃப் லெமன் ஜூஸ், கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து கிளவுஸ் போட்டுட்டு தான் எல்லாமே குக் பண்றாங்க. அதே மாதிரி ரொம்ப நீட்டா ஹெட் கேப் போட்டிருக்காங்க. ரொம்ப நீட்டா குக் பண்றாங்க. நமக்கு வந்து மெயின் அதுதானே தேவை. சிக்கன் அப்படியே உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டு நல்லா பரட்டி குளிக்க வச்சுட்டாரு. இது அப்படியே எடுத்து இங்க வந்து ஆயில் ஹீட்டா இருக்குங்க, அதுல அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண போறாரு முழு கோழிய. அம்பரீஷ் குட்டி எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் லாலிபாப் ஆர்டர் பண்ணிடுவாரு. அவருக்காக தான் அங்க லாலிபாப் போட்டுட்டு இருக்காங்க. அந்த காமிங்கள எடுத்து இந்த லாலிபாப்பை கொஞ்சம் எடுத்து காமிங்கள. எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே கலர் பவுடர் நிறைய போட்டு ரெட் கலர்ல கொடுப்பாங்க. இங்க வந்து எதுவுமே கலர் பவுடர் அந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்கிரியன்ஸ் எதுவுமே கிடையாது. நேச்சுரலா என்ன மசாலாவோ அந்த இருக்கிற மசாலா போட்டு கொடுக்கறதால அந்த கலர் வந்து லைட் கலரா இருக்கு. இப்ப ரெட்டிஷா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம நேச்சுரல் கலர்லயே இருக்கு பாருங்க. முழு கோழியை தூக்கி அப்படியே எண்ணெயில போட்டாருப்பா. அந்த சிக்கன் பாவம்பா அப்படியே எண்ணெயில குளிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த ஆர்டிபிஷியல் மசாலாவுமே போடலங்க. அப்படியே என் கண்ணு எதிர்க்க தான் பண்றாங்க. நீங்க அப்படியே இந்த வீடியோல பாப்பீங்க. நம்ம வீட்டுல எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பண்றாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணிட்டு ஒரே ஒரு ஆர்வமா இருக்கு எனக்கு. சிக்கன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிருவேன். ஆமா, சிக்கன்னாலே நான் ஹாப்பி ஆயிருவேன். நீங்க சிக்கனை எந்த ஆங்கிள் சமைச்சு கொடுத்தாலும் நாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது ஃப்ரையா கிரேவியா சிக்கன் எழுதி வச்சாலே நாங்க சாப்பிடுவோம். நான் இங்க வந்து வஞ்சரம் மீன்ல தான் எல்லாமே பண்றாங்க. அதனால நீங்க குழந்தைங்களுக்கு கூட நம்பி குடுக்கலாங்க. சூப்பரா பார்பிக்யூ மசாலா போட்டு சூப்பரா குளிக்க வச்சுட்டாரு. வஞ்சர மீன் இத வந்து கிரில் பண்ண போறாரு. இங்க வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, அதுல வச்சு கிரில் பண்ண போறாரு. வச்சிருங்க. நம்ம வரும்போது யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்ப பார்த்தா இவ்ளோ பேர் வந்து உட்காந்துட்டாங்க. சோறு வந்துட்டா நம்ம தான் சீக்கிரம் கிளம்பிடுவோமே. நாங்க சீக்கிரம் வந்துட்டோங்க. 7 o'clock ஷார்ப்பா வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா இவ்ளோ பேர் வந்துட்டாங்க. இப்பதான் நாங்க ஆர்டர் சொல்லியிருக்கோம். நான் தான் வந்து ஹோட்டல வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் போனியே நான் தான். ஜெம் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு நாவலூர்ல இருக்குங்க. அது கிடையாது, இது வந்து ஜெம் ராயல் மல்டி கியூசன் ரெஸ்டாரண்ட். ராயல் அப்படின்னு இருக்கும். ஆமா, கேளம்பாக்கம். எக்ஸாக்டா எங்க தெரியுமாங்க? கேளம்பாக்கம் KFC இருக்குல்ல, சிக்னல் பக்கத்துல KFC இருக்கும். KFCக்கு அப்படியே ஒட்டின பில்டிங்கே தான்.
ஆர்கே கிராண்ட், அது உள்ளதான் வந்து இந்த ஜெம் ராயல் மல்டி கியூசன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. இக்லூ தீம் செட்டப் வேணும்னாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிடணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இக்லூனா வந்து இப்போ நம்ம ஒரு 10 பேர் வரோம் ஃபேமிலியா, நாங்க வந்து பிரைவசி வேணும் அதாவது ஒரு 10 பேர் வரோம் நாங்க ஃபேமிலியா பிரைவசியா டிவி பார்த்துக்கிட்டே ஃபேமிலியா மட்டும் பிரைவசியா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இக்லூ சூஸ் பண்ணலாம். அது எப்படி தெரியுமா இருக்கும், உங்க வீட்லயே உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம பிரைவசியா அங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். அதுவும் நல்லா இருக்கும். பார்ட்டி பண்றதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். கேக் வெட்டுறதுக்கு, பர்த்டே ட்ரீட் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வந்து அங்க சூப்பரா இருக்கும். நான் பொரிச்சு வச்ச முழு கோழியை தூக்கி அப்படியே அந்த கிரேவில போட்டு நல்லா கோழி வெந்துகிட்டு இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா இக்லூ செட்டப்ல ஓஎம்ஆர்லயே இக்லூ செட்டப் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா அது வந்து இங்க ஜெம் ராயல்ல மட்டும்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த இக்லூல உட்காந்து சாப்பிடணும்னு தான் ஆசையா இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஹோட்டல்லுமே இந்த மாதிரி நார்மல் செட்டப் இருக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி இக்லூ செட்டப்ல வந்து ஓஎம்ஆர்ல இங்க மட்டும்தான் இருக்கு. அதனால இக்லூல வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அம்பரிஷ் குட்டி எங்க அத்தையெல்லாம் முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. இப்ப நாங்க வந்து சும்மா உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ள போறோம். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்ஸுமே அங்க கொண்டு வந்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து இப்ப நாங்க வந்துரும், ஃபுட்டெல்லாம் வந்துரும். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க செட்டப் பாருங்க. செட்டப் ஃபுல்லா உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் 5 இக்லூ ரூம்ஸ் இருக்கு. நீங்க பர்த்டே பார்ட்டிஸ்க்குலாம் பிரைவசியா வரீங்க அப்படின்னா ஜாலியா வந்தீங்கன்னா அப்படியே நைட்டு 12 o'clock வரைக்கும் இருந்து பொறுமையா என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோட நல்லா டைம் பண்ணிட்டு நீங்க போகலாம். ஒரு 15 பேர் வந்தா கேக் வெட்டி பர்த்டே பார்ட்டி பண்ணா சூப்பரா இருக்கும். இப்ப இருக்கிற இந்த பிரஷர் வேர்ல்டுல கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் ஆவது இந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். ஃபைனலா டிஷ் ரெடி ஆயிடுச்சு. எங்க நாங்க செஞ்ச கோழியை காணோம் தானே பாக்குறீங்க. இங்க பாருங்க, இது உள்ள வச்சு அந்த கிரேவிய போட்டு கோழியவே மூடிட்டாரு செஃப். கோழியை தேடணும் போல. நான் உள்ள கையை விட்ட இப்போ ஃப்ளேவரே செம்மையா இருக்குங்க, பயங்கர. எனக்கு இப்ப இதை பார்த்த உடனே எனக்கு இன்னும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நான் நல்லா இருக்குமா, என்ன நல்லா இருக்கும்? நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா இது வந்து கண்டிப்பா ஒருத்தவங்க 2 பேர்லாம் சாப்பிட முடியாது. நீங்க ஒரு ஃபேமிலியா வரீங்க, ஒரு 4-5 பேர் வரீங்க அப்படின்னா இது மாதிரி இது மாதிரி ஒண்ணு ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு 5 பேர் ஒரு ஆளுக்கு ஒரு 2 நான் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு இது ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, கம்ப்ளீட் ஆயிரும். அப்படியே வயிறே ஃபுல் ஆயிரும். மஸ்ட் ட்ரை. நான் இன்னும் டேஸ்ட் பார்க்கல, அதனால டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத வந்து நான் வந்து ஹானஸ்டா ரிவ்யூ கொடுக்குறேன். கிரில் சிக்கனும் சூப்பரா ரெடி பண்ணிட்டாரு. செஃப் தான் ரெடி பண்ணிருக்காரு. செமையா இருக்கு, ரொம்ப நீட்டா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம் வாங்க. தேங்க்யூ. சாப்பிடும்போது காமிக்கிறது தானே சொன்னோம், ஆனா எல்லாருக்கும் செம பசி இருந்ததுல இங்க பாருங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. சாப்பிட்டு ஐயோ வீடியோ எடுக்கலையே, எங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு. நாங்க வந்து எல்லாமே வந்து ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு வரும். ஷார்ட்ஸ்ல இல்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையுமே வரும். நீங்க வந்து அதுல பாக்கலாம். இப்ப வந்து எங்க செம்மையா சாப்பிட்டுட்டோம். பசியில வந்து வீடியோ எடுக்கவே தோணல. சூப்பரா இருக்கு. அந்த அது பேர் வர எனக்கு அப்பதான் மறந்து போகுது. முறுக் முசலம் சூப்பரா இருக்குங்க. இந்த நான் பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த கிரில்டு ப்ரான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நாங்க சாப்பிட்டுட்டோம், சூப்பரா இருந்துச்சு. இல்ல காலி சூப்பரா இருந்துச்சு. அம்பரிஷ் குட்டி வந்து எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்குவாரு. ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அந்த ஒரு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியாச்சு. அப்புறம் மட்டன் பிரியாணியுமே நல்ல நெய் வாசத்தோட சூப்பரா இருந்துச்சுங்க. மட்டன் பிரியாணி அது அந்த டப்பா மட்டும் தான் இருக்கு. அதான் நாங்க மறந்துட்டோம்ல வீடியோ எடுக்க. அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. பிரைஸுமே ரீசனபிளா தான் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட நீங்க வந்தீங்கன்னா ஆமா ஆஃபர் வேற போய்கிட்டு இருக்கு. சொல்ல மறந்துட்டேன். ஜூலை 15ல இருந்து 15 to 30 தானே, ஜூலை 30 வரைக்கும், ஜூலை 31st வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பா ஒரு தடவை ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்க. அப்படியே ஒரு தடவை சுத்தி காமிங்க. இக்லூ செட்டப் செம்மையா இருக்குல்ல. இந்த இக்லூ செட்டப் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.